ஆமா, நன்கொடை பத்திரங்கள் வாங்குனதுல அவங்க தான் அதிகமா வாங்கியிருக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த சூழ்நிலை காங்கிரஸ் கட்சி முடக்கம் பண்ணிருக்காங்க சார். பாரத் ஜனதா யாத்திரை இன்று பீகார்ல போய்கிட்டு இருக்குது. இருந்த போதிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு போய்கிட்டு இருக்காங்க. இருந்த தேர்தல்ல தமிழகத்திலயும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ஆனா வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு அதீத நம்பிக்கையில இருக்கிற மாதிரியே தெரியுது சார். ஒரு நாங்க அதீத நம்பிக்கை இல்ல, பதட்டத்துல இருக்கிறாங்க. நீங்க அப்படி அவர்களுக்கு வெற்றி பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கை இருந்தா இதை போன்ற நடவடிக்கை எல்லாம் எதற்கு எடுக்கணும்? எதற்காக வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கிற தலைவர்களை வந்து ராஜ்யசபா தாரன்னு கூப்பிடணும்? எதற்காக கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்களை வாங்க நாங்க உங்களை முதலமைச்சராக்குறோன்னு அழைக்கணும்? அவங்களுக்குதான் 400 சீட்டு ஜெயிக்குங்கிற தன்னம்பிக்கை இருந்தா இதை போல சின்ன சின்ன கட்சிகளையும் மற்ற கட்சிகளையும் கூட்டணிகளையும் உடைக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் எதுனா அவங்களுடைய பதட்டத்தை காண்பிக்கிறது. அவங்க வெளியே வந்து அப்படியே வந்து ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி அவங்க தங்களை காமித்தால் கூட அவங்களுக்கு உள்ளே கிடைக்கிற தகவல்கள் வந்து நாட்டின் நிலைமை சரியில்லை, அதை போன்ற தகவல்கள் கிடைக்க போய் தான் இதை போன்ற வேலைகளை பார்த்து முடக்க நினைக்கிறார். இன்னைக்கு வந்து நீங்க பாகிஸ்தான்ல என்ன மாதிரி எலெக்ஷன் நடக்குன்னு பார்த்தோம், பங்களாதேஷ்ல எந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். அதை போல ஒரு இதுல வந்து இங்கேயும் தேர்தல் நடத்திடலாம்னு நினைக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை கையிலே வைத்திருக்கிறார்கள். அதனால வந்து தேர்தல் ஆணையம் அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தேர்தலை வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் எப்படி இருக்காங்க. அதாவது தென்னிந்தியா, அதாவது தென் மாநிலங்களை பொறுத்தவரை அவங்க பெரிய அளவுல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும், வட மாநிலங்களை பொறுத்தவரை இந்த அகாலிதள் மற்றும் RLD உள்ளிட்ட கட்சிகளோட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை திரும்ப புதுப்பிச்சிருக்காங்க. இந்த பாரத் ரத்னா அவார்டு கொடுத்திருக்காங்களா சார்? இது சரியான தேர்வு தானே அந்த தலைவர், தேச தலைவர்களுக்கு? இல்ல, பாரத் ரத்னா கொடுத்ததை குறை சொல்லல. பாரத் எல்லாவற்றையுமே வந்து ஒரு கருவியாக தேர்தல் யுக்தியாக பயன்படுத்துவதுதான் எடுத்துக்கிறோம். இப்ப வந்து கபூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுப்பது மூலமாக நிதிஷ்குமாரை உடைத்து எடுக்க வேண்டியது, சரண் சிங்குக்கு பாரத் ரத்னா கொடுப்பதன் மூலமாக அந்த சரண் சிங்கினுடைய கட்சியை வந்து உடைத்து எடுப்பது, நம்முடைய விவசாயிகளுக்கு எதிராக அனைத்தும் செய்துவிட்டு அதை மறைப்பதற்காக விவசாயிகளுக்காக ஒரு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த MS சுவாமிநாதனுக்கு பாரத் ரத்னா கொடுக்க வேண்டியது, தெலுங்கானாவில் இருக்கிற வாக்காளர்களை கவருவதற்காக நரசிம்மராவுக்கு பாரத் ரத்னா கொடுக்க வேண்டியது. சோ எல்லாமே வந்து ஒரு தேர்தல், அதாவது 24x7 ஒரு என்ன சின்ன அசைவு இருந்தால் கூட தேர்தலை நோக்கித்தான் அது அசைவுமே ஒழிய வேற மக்கள் நலன் கருதியோ நாட்டு நலன் கருதியோ அந்த நடவடிக்கைகளே இல்லை என்பதுதான் உண்மை. சார், இருந்த போதும் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் வந்து இப்போதைக்கு இந்த இந்தியா கூட்டணியில ஒரு பின்னடைவு ஏற்பட்டுறதா நினைக்கிறீங்க சார்? பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் மொத்தமா ஒரு அணியில சேரும் இந்த தேர்தலில் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்போ உள்ள நிலைமையில பொதுவா எல்லாருமே பின்னடைவு. இன்னைக்கு வந்து எந்த தேர்தலையும் 36-37 விழுக்காட்டிற்கு மேல பாஜக வாங்கினதாக சரித்திரமே கிடையாது. சரி, ஒரு 60 விழுக்காடு மக்கள் வந்து பிஜேபி வேண்டாம் என்றுதான் வாக்களிக்கிறார்கள். ஆனால் அந்த 60 விழுக்காடு வாக்குகள் வந்து செதறுகின்ற காரணத்தினால்தான் இவர்கள் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்னைக்கு இந்த இந்தியா கூட்டணி அமைகின்ற போது இந்த 60 விழுக்காடு வாக்குகள்ல ஒரு 50-55 விழுக்காடு வாக்குகளை ஒன்றாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தப்போ இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், என்ன விலை கொடுத்தாவது அந்த கூட்டணியை உடைப்பது. இப்போ நிறைய சில இடங்கள்ல கேள்விப்படுகிறோம், ஒரு MLAக்கு 50 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு தகவல் எல்லாம் வருது. ஒரு சாதாரண ஒரு MLA வந்து 50 கோடிங்கும் போது சபலப்படுவது இயற்கை. அப்படி சபலப்படுகின்றவர்களை எல்லாம் வந்து அடையாளம் கண்டு அவர்களை தூக்கி அந்த கட்சியினுடைய ஒழுக்கத்தை கெடுத்து அந்த கட்சியின் செயல்படும் தன்மையை எடுத்து அந்த கட்சியினுடைய தலைவர் மீது நம்பிக்கையின்மை உருவாக்கி இப்படி இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளை முழுமையா அழிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். நம்முடைய ஜனநாயகம் வந்து வேலை செய்வதே கட்சிகளின் அடிப்படையில தான். பார்ட்டி சிஸ்டம் தான் நம்முடைய ஜனநாயகத்திற்கு வந்து ஆதாரம். அரசியல் கட்சிகள் இல்லாமல் பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்க முடியாது. ஆகவே அரசியல் கட்சிகளுடைய தரம், அவர்களுடைய ஒழுக்கம், அவருடைய செயல்பாடுதான் பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய செயல்பாடுகளை நிர்ணயிக்கிறது. நல்ல அரசியல் கட்சிகள் இருந்தால் அந்த நாட்டில் நல்ல ஜனநாயகம் இருக்கும். நல்ல அரசியல் கட்சிகளை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையை நாட்டில் உருவானால் இதுக்கு அடுத்து எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இதனுடைய விளைவுகள் வந்து மிக மோசமாக இருக்கும். சர்வாதிகார போக்கு நோக்கி இருக்கும். சர்வாதிகார போக்கு போகும். அது இந்தியாவை போன்ற ஒரு நாட்டுல வந்து என்ன நினைக்கலாம் கேட்டீங்கன்னா, அவர்கள் வந்து வடக்கு தெற்கு என்று ஒரு பிரிவினை செய்து
வடக்கே இருக்கின்ற மக்களுக்கு வந்து என்ன சொல்றாரு பாருங்க, தென்னிந்தியாவில வரி வசூலித்து நாங்கள் உங்களுக்கு கொண்டாந்து செலவு பண்றோம். உங்களுக்கு வந்து நீங்க கொடுக்குற ₹1 நாங்க ₹2 கொடுக்குறோம். அங்க எங்களுக்கு வரி எங்க இருந்து, தமிழ்நாட்டுக்கு இருந்து வருது. இப்ப அதெல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி நிலைமையை மாத்த பாக்குறாங்க. அதனால வட இந்திய மக்கள் எங்களுக்கு தான் நீங்க வாக்கு போடணும், அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம். இன்னைக்கு என்ன இருந்தாலும் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவும் புரிஞ்சுன்னா நம்ம வந்து 125 சீட்டு தானே. ஆமா ஆமா, மீதி உள்ள சீட்டு அவங்ககிட்ட தானே இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து என்னெல்லாமோ வந்து அவர்கள் நினைக்கிறார்கள். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை தேங்க்யூ. பகிர்ந்து கொள்ள மிக்க நன்றி சார்.